நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக மக்கள் போராட்டம் 127வது நாளை எட்டியுள்ளது. அதேபோல் கதிராமங்கலத்தில் 88வது நாளாக மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவசாயத்திற்கு கேடு விளைவிக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி நெடுவாசல் மக்கள் ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடக் கோரி பல்வேறு அரசியல் கட்சியினரும் நெடுவாசல் மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர். மத்திய மாநில அரசுகள் இவர்களது கோரிக்கைகளை இதுவரை நிறைவேற்றவில்லை. பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தியும் தீர்வு கிடைக்கவில்லை என்று மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சுதந்திர தினமாக நேற்று அப்பகுதி மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்பது மக்களுக்கான திட்டம் கிடையாது. இது ஒரு முதலாளிக்கான திட்டம். எந்த ஒரு அரசாங்கம் இருந்தாலும் விவசாயிகளுக்கான திட்டங்களை நிறைவேற்றி வருமே தவிர முதலாளிகளுக்கான திட்டம் நிறைவேற்றுகின்ற அரசாங்கம் எந்த அரசாங்கம் இருந்தாலும் அகற்றப்படும். எனவே இந்த விவசாயிகளின் கோரிக்கை நியாயமானது. அவருடைய நியாயமான கோரிக்கையை ஏற்று இந்த நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இதேபோல் ONGCக்கு எதிராக கதிராமங்கலம் கிராம பொதுமக்கள் தொடர்ந்து 88வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று சுதந்திர தின விழாவை புறக்கணித்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திட்டத்தை கைவிடும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். ONGC நிறுவனம் கடந்த 15 ஆண்டுகளாக கதிராமங்கலத்தில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதால் ஒட்டுமொத்த நீர்வளம் நிலவளம் பாதிக்கப்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. அதனால் அந்த நிறுவனம் ஆழ்துளை கிணறுகளை மூடிவிட்டு உடனடியாக கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் கிராம சபை சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.